12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 6 வினா எண் 20. ஜனனி, ஜானகி மற்றும் ஜமுனா என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபங்கள் மற்றும் நட்டங்களை முறையே 3:3:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2017 டிசம்பர் 31 அன்று ஜானகி இறந்து விட்டார். அவருக்கு செலுத்த வேண்டிய தொகை 1,40,000 என வரவிருப்பை காட்டியது. கீழ்கண்ட நிலைகளில் குறிப்பேட்டு பதிவை தரவும். ஸோ இந்த சம்மில் ஒரு கூட்டாளி இறந்துட்டா என்ன பண்ணணும், அவங்களோட கொடுக்க வேண்டிய தொகையை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது 3 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், என்ன குறிப்பேடு அப்படி கேட்டிருக்காங்க. நம்பர் 1, செலுத்த வேண்டிய தொகை காசோலை மூலம் உடனடியாக செலுத்தப்பட்டது. உடனே காசோலை கொடுத்துட்டா என்ன பண்ணணும், அதாவது அவங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை 1,40,000 காசோலை மூலமாக உடனே செலுத்தினா என்ன குறிப்பேடு, செலுத்த வேண்டிய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லைனா என்ன குறிப்பேடு, உடனடியாக 75,000 காசோலை மூலமும் மீதி தொகை இன்னும் செலுத்தப்பட வேண்டி உள்ளதுன்னா என்ன குறிப்பேடு. ஸோ இந்த 3 சிச்சுவேஷன்லையும் என்ன குறிப்பேடு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த குறிப்பேடு எப்படி போடணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வினா எண் 20, பேஜ் நம்பர் 222. ஸோ இந்த சம்மில் குறிப்பேடு மட்டும் கேட்டிருக்காங்க. அதாவது கூட்டாளி ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அவரோட தொகை யாருக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம். ஸோ இந்த சம்மில் ஜானகி இறந்துடுறாங்க. ஸோ ஜானகிக்கு செலுத்த வேண்டிய தொகை கொடுத்துருக்காங்க நமக்கு சம்மில் எவ்வளோனா 1,40,000. இந்த தொகையை ஜானகியோட நிறைவேற்றாளருக்கு கொடுப்போம். ஸோ அதை ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனில் உடனடியாக காசோலை கொடுத்தா என்ன குறிப்பேடு, 2வதுல உடனடியாக செலுத்தப்படவில்லைனா என்ன குறிப்பேடு, 3வதுல 75,000 காசோலையாகவும் மீதி தொகை பின்னர் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே குறிப்பேடை மட்டும் போட போகிறோம். ஸோ ஃபார்மேட் எழுதிட்டேன். நாள் விவரம், பேரேட்டு பக்க எண், பற்று வரவு. நாளில் நம்ம டேட்லாம் ஒன்றும் போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்பர் 1ன்னு வேணால் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு குறிப்பேடு ஜானகி நிறைவேற்றாளர் கணக்கு. ஸோ தொகையை முழுவதுமாக காசோலை மூலம் செலுத்தினால் என்ன. இப்போ ஜானகி நிறைவேற்றாளருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஜானகி நிறைவேற்றாளர் கணக்கு பற்று, நான் இடம் இல்லாதனால பற்று அங்கே போட்டிருக்கேன். வங்கி கணக்கு வரவு. முழு தொகையும் 1,40,000. விளக்க குறிப்பு, ஜானகிக்கு சேர வேண்டிய தொகை உடனடியாக செலுத்தப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். ரெண்டாவது சிச்சுவேஷன் என்னென்னா உடனடியாக செலுத்தப்படவில்லை. ஸோ பற்றில் சேம் தான், ஜானகி நிறைவேற்றாளர் கணக்கு தான். எப்படி கொடுத்தாலுமே பற்று மாறாது நமக்கு. ஜானகி நிறைவேற்றாளர் கணக்கு. கணக்கு பற்று. வங்கி கணக்குக்கு பதில் ஜானகி நிறைவேற்றாளர் கடன் கணக்கு வரவுன்னு போடுவோம். ஜானகி நிறைவேற்றாளர் கடன் கணக்கு வரவு. தொகை சேம் தான், 1,40,000 1,40,000. விளக்க குறிப்பு, ஜானகிக்கு சேர வேண்டிய தொகை அவருடைய கடன் கணக்கிற்கு மாற்றப்பட்டது.
மூணாவது சிச்சுவேஷன் 75,000 காசோலியே கொடுக்குறாங்க, மீதி தொகையை கடனாக வைக்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி போடுவோம். பற்று சேம் தான். ஜானகி நிறைவேற்றாளர் கணக்கு பற்று ஃபஸ்ட் இந்த வங்கி எடுத்துக்குவோம். வங்கி கணக்கு வரவு. அடுத்தது இதை ஜானகி நிறைவேற்றாளர் கடனாக எடுத்துக்குவோம். ஸோ ரெண்டையுமே சேர்த்து போடுவோம். ஜானகி நிறைவேற்றாளர் கடன் கணக்கு. இப்போ மொத்த தொகையை பற்றில் போட்டுரும். 1,40,000. காசோலை மூலம் கொடுக்கக்கூடிய தொகை 75,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 75,000 வங்கியில் போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்னா 1,40,000 75 போச்சுன்னா 65,000 நம்ம என்ன கொடுக்கணும். அதை நம்ம கடனை வச்சுக்கிறோம். ஸோ இப்போ விளக்க குறிப்பு எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ரூபாய் 75,000 ஜானகிக்கு செலுத்தப்பட்டது. மீதி தொகை கடன் கணக்கிற்கு மாற்றப்பட்டது. ஸோ இவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். இது அடிக்கடி 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு சம்மு தான். இறப்பு பற்றி சம் கேட்டாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இது தான் கேட்பாங்க. ஸோ நாள் விவரம் ஃபார்மேட் போட்டுட்டோம். ஃபஸ்ட் ஒன்றுக்கு அவங்களுக்கு உடனடியாக கொடுத்தோன்னா வங்கி கணக்கு வரவில் ஜானகி நிறைவேற்றாளர் பற்று. நார்மலாக எல்லாத்துக்குமே ஜானகி நிறைவேற்றாளர் பற்று தான். வரவு மட்டும் மாறும். உடனடியாக செலுத்தினா வங்கி, பின்னர் செலுத்தினா ஜானகி நிறைவேற்றாளர் கடன் கணக்கு. பாதி தொகை கொடுத்து பாதி தொகை பின்னர் செலுத்தினா ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.